போன ரெக்கார்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாகத்தில் நிறுத்திட்டேன். சரி, அத்தியாயம் 20. முதல் பகைவன். தக்க சமயத்தில் ஆந்தை செய்த உதவியை ஆழ்வார்க்கடியான் மனதிற்குள் பெரிதும் பாராட்டினான். ஏனெனில் காட்டின் மத்தியில் கூடியிருந்த சதிகாரர்கள் சிறகடித்து கொண்டு உரிமைய ஆந்தையை பார்த்து அதனால் ஏற்பட்ட சத்தம்தான் என்று எண்ணிக்கொண்டார்கள். அடே, இந்த கோட்டான் நம்மை பயப்படுத்தி விட்டது, வெட்டிடாதே என்றான் ஒருவன். வேண்டாம், உங்கள் கத்திகளை வேறு முக்கியமான காரியங்களுக்கு பத்திரப்படுத்தி வையுங்கள். நம் பகைவர்களை பூண்டோடு ஒழிப்பதற்கு கூறாக்கி வையுங்கள். ஆந்தையும் கோட்டானும் நம் பகைவர்கள் அல்ல, அவை நம் சிநேகிதர்கள். மனிதர்கள் சாதாரணமாய் உறங்கும் சமயங்களில் நாம் விழித்திருக்கிறோம். நம்மோடு ஆந்தைகளும் கூகைகளும் கண் விழித்திருக்கின்றன என்றான் ரவிதாசன் என்பவன். அவனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே மெல்ல மெல்ல அடிமேல் அடி எடுத்து வைத்து நடந்து திருமலையப்பன் ஒரு பெரிய மருத மரத்தின் சமீபத்தை அடைந்தான். 100 வயதான அந்த மரத்தின் பெரிய வேர்கள் நாலாபுரத்திலும் ஓடியிருந்தன. ஓர் ஆணிவேருக்கும் இன்னொரு ஆணிவேருக்கும் மத்தியில் தரையிலும் இடைவெளி இருந்தது. மரத்தின் அடிபாகத்திலும் நல்ல குழிவு இருந்தது. அத்தகைய குழிவு ஒன்றில் மரத்தோடு மரமாக சாய்ந்து கொண்டு ஆழ்வார்க்கடியான் நின்றான். தஞ்சாவூர் ராஜ்யத்தின் பொக்கிஷம் இருக்கும் வரையில் நமக்கு வேண்டிய பொருளுக்கு ஒன்றும் குறைவில்லை. எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டிய நெஞ்சு துணிவு வேண்டும். காரியம் முடிகிற வரையில் வெளியில் தெரியாதபடி ரகசியத்தை பேணும் சக்தி வேண்டும். நமக்குள் 2 பிரிவாக பிரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிரிவினர் உடனே இலங்கைக்கு போக வேண்டும். இன்னொரு பிரிவினர் தொண்டை மண்டலம் சென்று காரிய சித்திக்கு தக்க சமயத்தை எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஏறக்குறைய 2 காரியங்களும் ஒரே சமயத்தில் முடிய வேண்டும். ஒரு பகைவனை முடித்த பிறகு அவகாசம் கொடுத்தால் இன்னொரு பகைவன் ஜாக்கிரதையாகி விடுவான். அதற்கு இடமே கொடுக்கக்கூடாது. தெரிகிறதா? உங்களில் இலங்கைக்கு போக யார் யார் ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? ஆயத்தமாக ரெடியாக இருக்கேன்னு அர்த்தம் என்றான் ரவிதாசன். நான் போகிறேன், நான் தான் போவேன் என்று பல குரல்கள் ஒரே சமயத்தில் கேட்டன. யார் போகிறது என்பதை அடுத்த முறை பாண்டிய நாட்டில் கூடி தீர்மானிக்கலாம். அதுவரைக்கும் இங்கே செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் இன்னும் சில இருக்கின்றன என்றான் ரவிதாசன். ஈழத்துக்கு எந்த வழி போவது நல்லது என்று ஒருவன் கேட்டான். கோடிக்கரை வழியாக போகலாம். கடலை கடப்பதற்கு அது நல்ல வழி. ஆனால் இங்கிருந்து கோடிக்கரை வரையில் செல்வது கடினம். நெடுகிலும் பகைவர்கள், ஆங்காங்கே ஒற்றர்கள். ஆகையால் சேத்துவுக்கு சென்று அங்கே கடலை தாண்டி மாத்தோட்டத்துக்கு அருகில் இறங்குவதுதான் நல்லது. இலங்கை போகிறவர்கள் சமயத்தில் படகு வலிக்கவும் கட்டுமரம் தள்ளவும் கடலில் நீந்தவும் தெரிந்தவர்களாயிருக்க வேண்டும். இங்கே யாருக்கு நீந்த தெரியும்? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்று குரல்கள் பல எழுந்தன. முதலில் இலங்கை மன்னன் மகிந்தனை கண்டு பேசிவிட்டு பிறகு காரியத்தில் இறங்க வேண்டும். ஆகையால் ஈழத்தில் போகிறவர்களில் ஒருவருக்காவது சிங்கள மொழி தெரிந்திருக்க வேண்டும். ஆம், நமது சோமன் சாம்பவன் இன்னும் வந்து சேரவில்லையே. யாராவது அவனை இன்றைக்கு பார்த்தீர்களா? இதோ வந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆழ்வார்க்கடியானுக்கு மிக்க சமீபத்தில் இருந்து ஒரு குரல் கேட்டது. அடியான் மேலும் மரத்தோடு மரமாக ஒட்டி கொண்டான். அடடா, இந்த பாழும் உடம்பு இப்படி பெருத்து விட்டது எவ்வளவு சங்கடமாயிருக்கிறது. புதிதாக 2 பேர் அக்கூட்டத்தில் வந்து சேர்ந்து கொண்டார்கள். ஆழ்வார்க்கடியான் தன் முகத்தில் ஒரு சிறு பகுதியை மட்டுமே மரத்துக்கு வெளியே நீட்டி எட்டி பார்த்தான். புதிதாக வந்தவர்கள் இருவரும் கொள்ளிடக்கரையில் அரச மரத்தடியில் சந்தித்து பேசியவர்கள்தான் என்று தெரிந்து கொண்டான். புது மனிதர்களை கண்டதும் ரவிதாசன், வாருங்கள் வாருங்கள், ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு ஆபத்து வந்து விட்டதோ, வராமலே இருந்து விடுவீர்களோ என்று பயந்தேன். எங்கிருந்து எந்த வழியாக வந்தீர்கள் என்றான். கொள்ளிடக்கரையோடு வந்தோம். வழியில் ஒரு கூட்டம் நரிகள் வளைத்து கொண்டன. நரிகளிடம் சிக்காமல் தப்பித்து வருவதற்கு நேரமாகிவிட்டது என்றான் சோமன் சாம்பவன். புலிக்கும் சிங்கத்துக்கும் பயப்பட்டால் பொருள் உண்டு. நரிக்கு பயப்படுகிறவர்களால் என்ன காரியத்தை சாதித்து விட முடியும் என்றான் அந்த கூட்டத்துக்கு முன்னமே வந்திருந்தவர்களில் ஒருவன். அப்படி சொல்லாதே அப்பனே, சிங்கம் புலியை காட்டிலும் நரி பொல்லாதது. ஏனெனில் சிங்கமும் புலியும் தனித்தனியே பாய்ந்து வரும் விரோதிகள். அவற்றோடு சண்டையிட்டு சமாளிக்கலாம். ஆனால் நரிகளோ கூட்டம் கூட்டமாக வருகின்றன. ஆகையால் அவற்றுக்கு பலம் அதிகம். சோழ நாட்டு நரிகள் பெரும் கூட்டமாக வந்ததினால்தானே நம் ஒப்பற்ற மன்னாதி மன்னன் தோற்கவும் உயிர் துறக்கவும் நேர்ந்தது. இல்லாவிட்டால் அவ்விதம் நேர்ந்திருக்குமா? அந்த நரிக்குலத்தை அடியோடு அழிப்போம், பூண்டோடு நாசம் செய்வோம் என்று ஆங்காரத்துடன் கூவினான் சோமன் சாம்பவன். இதோ அதற்கு வேண்டிய உபகரணங்கள் என்று ரவிதாசன் பொன் நாணயங்களின் குவியலை சுட்டி காட்டினான். உபகரணங்கள்லாம் அதுக்கு தேவையான பொருள்னு அர்த்தம். சோமன் சாம்பவன் நாணயங்கள் சிலவற்றை கையில் எடுத்து பார்த்துவிட்டு, ஆ, ஒரு பக்கம் புலி, இன்னொரு பக்கம் பனை என்று சொன்னான். சோழனுடைய பொன், பழுவேட்டரையருடைய முத்திரை. நான் சொன்னது சொன்னபடி நிறைவேற்றி விட்டேன். உங்களுடைய செய்தி என்ன? நமது இடுமன்காரி ஏதாவது செய்தி கொண்டு வந்திருக்க வேண்டுமே என்றான் ரவிதாசன். ஆம், கொண்டு வந்திருக்கிறார், கேளுங்கள், அவரே சொல்வார்.
இடும்பன்காரி சொல்லத் தொடங்கினான். தங்கள் கட்டளைப்படியே சம்புவரையர் மாளிகையில் பணியாளாக நான் அமர்ந்து வேலை பார்த்து வருகிறேன். அதனுடைய பலன் நேற்றிரவுதான் சித்தித்தது. அது நேற்றுக்கு தான் நடந்ததுங்கிறான். சித்தித்ததுன்னு நடந்ததுன்னு அர்த்தம். நேற்று சம்புவரையர் மாளிகையில் ஒரு பெரிய விருந்து நடந்தது. பெரிய பழுவேட்டரையர், வணங்காமுடி முனையரையர், மழபாடி மழுவரையர் முதலிய பலர் வந்திருந்தார்கள். குறவை கூத்தும் வேலநாட்டமும் நடைபெற்றன. வேலநாட்டம் ஆடிய தேவராளனுக்கு சன்னதம் வந்து குறி சொன்னான். அவன் சொன்னது நம்முடைய நோக்கத்துக்கு அனுசரணையாகவே இருந்தது. பழுவேட்டரையருடன் வந்த மூடு பல்லக்கில் அவருடைய இளையராணி வந்திருப்பதாக எல்லாரும் எண்ணியிருந்தார்கள். சுந்தர சோழ மகாராஜாவுக்கு உடல் நலம் சரியா இல்லை என்றும் அதிக நாள் உயிரோடு இருக்க மாட்டார் என்றும் பழுவேட்டரையர் தெரிவித்தார். எல்லோருமாக சேர்ந்து அடுத்தபடி பட்டத்துக்கு வரவேண்டியவர் ஆதித்த கரிகாலர் அல்ல, மதுராந்தகத்தேவர் என்று முடிவு செய்தார்கள். ஆனால் மதுராந்தகத்தேவர் இதற்கு சம்மதிப்பாரா என்று சிலர் கேட்டார்கள். அவர் வாயினாலேயே அதற்கு மறுமொழி கூறச் செய்கிறேன் என்று சொல்லி பழுவேட்டரையர் மூடு பல்லக்கின் திரையை திறந்தார். அதற்குள் இருந்து மதுராந்தகத்தேவர் வெளிவந்தார். பட்டம் கட்டிக்கொள்ள தமக்கு சம்மதம் என்று அவர் தெரிவித்தார். இப்படி பெண் வேஷம் போடும் பராக்கிரமசாலிக்கு முடிசூட்டப் போகிறார்களாம். நன்றாய் சூட்டட்டும். எல்லாம் நாம் எதிர்பார்த்தபடியே தான் நடந்து வருகிறது. இம்மாதிரி சோழ நாட்டிலேயே ஒரு குழப்பம் ஏற்படுவது நம்முடைய நோக்கத்துக்கும் மிக மிக உகந்தது. எது நேர்ந்தாலும் என்ன நடந்தாலும் நம்மை யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள் அல்லவா? இடும்பன்காரி, மிக முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கிறீர். ஆனால் இதெல்லாம் எப்படி தெரிந்து கொண்டீர்? இதற்கு சந்தர்ப்பம் எப்படி வாய்த்தது என்று கேட்டான் ரவிதாசன். நடுராத்திரியில் அவர்கள் சபை கூடிய போது வேறு யாரும் அருகில் வராதபடி பார்த்து கொள்ள என்னை காவலுக்கு அமர்த்தியிருந்தார்கள். காவல் புரிந்து கொண்டே என் காதுகளையும் கண்களையும் உபயோகித்து பார்த்து கொண்டிருந்தேன். அப்படி உபயோகப்படுத்தியதில் வேறு ஏதாவது தெரிந்தது. அந்த நள்ளிரவு கூட்டத்தில் நடந்ததையெல்லாம் இன்னொரு வேற்று மனிதன் கோட்டை மதில் சுவர் மேலிருந்து கவனித்து கொண்டிருந்தான். ஆஹா, அவன் யார்? முன்குடுமி வைத்திருந்த ஒரு வைஷ்ணவன். ஆஹா, அவன்தானா? அப்படிதான் நான் நினைத்தேன். அவனை நீர் என்ன செய்தீர்? சம்புவரையரிடம் பிடித்து கொடுக்கவில்லையா? இல்லை, ஒருவேளை அவன் நம்மவனாயிருக்கலாம் என்று நினைத்து விட்டேன். நீங்களே அனுப்பி வைத்தீர்களோ என்று எண்ணினேன். பெரிய பிசகு செய்து விட்டீர். அவன் நம்மவன் அல்ல, கட்டையாய் குட்டையாய் இருப்பான். சண்டைக்காரன் பெயர் அந்த சண்டைக்காரன் பெயர் திருமலையப்பன். ஆழ்வார்க்கடியான் என்று சொல்லிக் கொள்வான். அவனேதான். நான் செய்த பிசகை இன்று மத்தியானம் நானே உணர்ந்து கொண்டேன். அவன் நம் ஆள் அல்லவென்று தெரிந்தது. அதை எப்படி அறிந்தீர்? நேற்று இரவு கந்தமாறனின் பாலிய நண்பன் ஒருவனும் கடம்பூர் மாளிகைக்கு வந்திருந்தான். அவனுக்கும் பழுவேட்டரையர் கூட்டத்துக்கும் சம்பந்தம் ஒன்றுமில்லை என்று தெரிந்தது. அவன் அங்கேயே மூலையில் படுத்து நிம்மதியாக தூங்கினான். இன்று காலையில் சின்ன எஜமானர் தம் சிநேகிதனை கொண்டுவிட கொள்ளிடக்கரை வரையில் வந்தார். அவர் வரப்போவதை அறிந்து அவர் முன்னால் அடிக்கடி நான் போய் நின்றேன். என்னையும் வரச் சொன்னார். அவர் கொள்ளிடத்தின் வடகரையோடு திரும்பிவிட்டார். என்னை தென்கரைக்கு வந்து அவ்வாலிபனுக்கு ஒரு குதிரையை சம்பாதித்து கொடுத்துவிட்டு திரும்பும்படி சொன்னார். அங்கிருந்து குழந்தைக்கு போய் என் அத்தையை பார்த்துவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு வந்தேன். அதனால்தான் சந்தேகத்துக்கு இடமின்றி இங்கே வர முடிந்தது. சரிதான். அந்த வீர வைஷ்ணவனை பற்றி எவ்விதம் தெரிந்து கொண்டீர்? கொள்ளிடத்தில் படகு புறப்படும் சமயத்துக்கு அந்த வீர வைஷ்ணவன் வந்து படகில் ஏறிக்கொண்டான். அவன் கந்தமாறனின் சிநேகிதனோடு பேசிய சில காரமான வார்த்தைகளிலிருந்து எனக்கு சிறிது சந்தேகம் உதித்தது. அவனும் நம்மை சேர்ந்தவனோ என்று. மேலும் கொள்ளிடத்தின் தென்கரையில் அவன் எனக்காக காத்து கொண்டிருந்ததாக தோன்றியது. நம்முடைய அந்தரங்க சமிஞ்சையை செய்து காட்டின. சமிஞ்சைன சிக்னல். ஆனால் அவன் புரிந்து கொள்ளவில்லை. அதன் பேரில் அவன் நம்மவன் அல்ல என்று தீர்மானித்தேன். நீர் செய்தது பெரும் பிசகு. முன்பின் தெரியாதவர்களிடம் நம் சமிஞ்சையை செய்து காட்டக்கூடாது. நண்பர்களே, இதை கேளுங்கள். நம்முடைய காரியம் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது, இலங்கையிலும் இருக்கிறது. இந்த 2 இடங்களிலும் நம்முடைய பரம விரோதிகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் 2 பேரையும் காட்டிலும் நம்முடைய கொடிய விரோதி, முதன்மையான விரோதி ஆழ்வார்க்கடியான் என்று பெயர் பூண்டு திரியும் திருமலையப்பன் தான். அவன் நம்மையும் நம் நோக்கத்தையும் அடியோடு நாசம் செய்யக்கூடியவன். நமக்கெல்லாம் இணையில்லா தலைவியாக உள்ள தேவியை அவன் கொண்டு போக பார்க்கிறவன். அடுத்தபடியாக அவனை உங்களில் யாராவது எங்கே கண்டாலும் எந்த நிலைமையில் சந்தித்தாலும் கைகளில் உள்ள ஆயுதத்தை உடனே அவன் மார்பில் பாய்ச்சி கொன்று விடுங்கள். ஆயுதம் ஒன்றும் இல்லாவிட்டால் கையினால் அவனுடைய மென்னியை திருகி கொல்லுங்கள், அல்லது சூழ்ச்சியால் விஷத்தை கொடுத்து கொல்லுங்கள், அல்லது வெள்ளத்தில் தள்ளி முதலை பசுக்கு இரையாக்குங்கள், அல்லது ஏதாவது சாக்கு சொல்லி பாறை உச்சிக்கு அழைத்து போய் அங்கிருந்து பிடித்து தள்ளி கொன்று விடுங்கள். தேள், நட்டுவாக்களை, பாம்பு முதலியவற்றை கண்டால் எப்படி இரக்கம் காட்டாமல் கொல்வீர்களோ அப்படி கொன்று விடுங்கள். துர்காதேவிக்கோ கண்ணகி அம்மனுக்கோ பலி கொடுத்துவிட்டால் இன்னும் விசேஷம். எப்படியும் அவன் உயிரோடு இருக்கும் வரையில் நம்முடைய நோக்கத்துக்கு இடையூறாகவே இருப்பான். ரவிதாசரே, நீங்கள் இவ்வளவு தூரம் வற்புறுத்தி சொல்வதற்கு அவன் பெரிய கைகாரனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் யாரா? அவன் பயங்கர ஆற்றல் படைத்த ஒற்றன், முதன் மந்திரி அனிருத்தரின் கையாள். ரவிதாசரே, அந்த முன்குடுமி வைஷ்ணவனைப் போல் இன்னும் யாரேனும் உண்டா? குழந்தையில் ஒரு ஜோதிடன் இருக்கிறான். அவன் பேரிலும் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. வருகிறவர் போகிறவர்களுக்கு ஜோசியம் சொல்வது போல் சொல்லி வாயை பிடுங்கி பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறான்.
அவனிடமும் நீங்கள் யாரும் போகவே கூடாது. போனால் எப்படியும் நிச்சயமாக ஏமாந்து போவீர்கள். இதையெல்லாம் மருத மரத்தின் மறைவிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியானுக்கு மெய் நடுங்கியது. உடம்பெல்லாம் உயர்த்தது. அந்த மரத்தடியிலிருந்து உயிரோடு தப்பி போகப் போகிறோமா என்றே அவனுக்கு சந்தேகம் வந்தது. போதும் போதாதற்கு அந்த சமயம் பார்த்து அவனுக்கு தும்மல் வந்தது. எவ்வளவோ அடக்கிக் கொள்ள பார்த்தும் முடியவில்லை. துணியை வாயில் வைத்து அடைத்து கொண்டு நச்சென்று தும்மினான். அந்த சமயம் மேலக்காற்று நின்றிருந்தது. காட்டு மரங்களின் மர்மர சத்தமும் நின்று போயிருந்தது. ஆகையால் திருமலையப்பனின் அடக்கிய தும்மல் சத்தம் பக்கத்தில் பேசிக் கொண்டிருந்த சதிகாரர்களுக்கு சிறிது கேட்டுவிட்டது. அந்த மருது மரத்துக்கு பின்னால் ஏதோ சத்தம் கேட்கிறது. சுளுந்தை கொண்டு போய் என்னவென்று பார் என்றான் ரவிதாசன். சுளுந்து பிடித்தவன் மரத்தை நாடி வந்தான். அவன் அருகில் வரவர வெளிச்சம் அதிகமாகி இருந்தது. ஆச்சு, இந்தோ மரத்தின் முடுக்கில் அவன் திரும்பப் போகிறான். திரும்பியவுடனே சுளுந்து வெளிச்சம் தன்மேல் நன்றாக விழப்போகிறது. அப்புறம் என்ன நடக்கும்? தப்பி பிழைத்தால் புனர்ஜென்மம்தான். திருமலையப்பனின் மார்பு படபடவென்று அடுத்து கொண்டது. தப்புவதற்கு வழி உண்டா என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். வழி காணவில்லை. அண்ணாந்து பார்த்தான். அங்கே மரத்திலிருந்து பிரிந்து சென்ற மரக்கிளையில் ஒரு ராட்சத ஒவ்வால் தலைகீழாக தொங்கி தவம் செய்து கொண்டிருந்தது. உடனே ஒரு யோசனை தோன்றியது. சட்டென்று கைகளை உயர நீட்டி அந்த வௌவாலை பிடித்து கையில் ஆயத்தமாக வைத்து கொண்டான். சுளுந்துக்காரன் மரத்தை தாண்டி வந்ததும் வௌவாலை அவன் முகத்தின் மீது எறிந்தான். சுளுந்து கீழே விழுந்து வெளிச்சம் மங்கியது. வௌவாலின் இறக்கையால் முகத்தில் அடிபட்டவன் என்ன என்ன என்று உளறினான். பலர் ஓடி வரும் சத்தம் கேட்டது. ஆழ்வார்க்கடியானும் ஓட்டம் பிடித்தான். அடுத்த கணம் அடர்ந்த காட்டுக்குள் புகுந்து மறைந்தான். பலர் சேர்ந்து என்ன என்ன என்று கூச்சலிட்டார்கள். சுளுந்து ஏந்திய ஆள் வௌவால் தன்னை தாக்கியது பற்றி விவரம் கூறத் தொடங்கினான். இதெல்லாம் திருமலையப்பனின் காதில் கொஞ்ச தூரம் வரையில் கேட்டுக்கொண்டிருந்தது. 21 அத்தியாயம் 21. திரை சலசலத்தது. ஒரே சமயத்தில் ஒருவனுக்குள்ளே 2 மனங்கள் இயங்க முடியுமா? முடியும் என்று அன்றைக்கு வந்தியத்தேவனுடைய அனுபவத்திலிருந்து தெரிய வந்தது. சோழ வள நாட்டிற்குள்ளேயே வளமிகுந்த பிரதேசத்தின் வழியாக அவன் போய்கொண்டிருந்தான். நதிகளில் புதுப்புனல் பொங்கி பெருகி கொண்டிருந்த காலம். கணவாய்கள், மதகுகள், மடைகளின் வழியாக வாய்க்கால்களிலும் வயல்களிலும் குபுபு என்று ஜலம் பாய்ந்து கொண்டிருந்தது. எங்கே பார்த்தாலும் தண்ணீர் மயமாய் இருந்தது. சோழ தேசத்தை வளநாடு என்றும் சோழ மன்னனை வளவன் என்றும் கூறுவது வளமான நாடுன்னு ரொம்ப ப்ராஸ்பரஸ் நாடுன்னு அர்த்தம். எவ்வளவு பொருத்தமானது! இப்படி எண்ணி உடனே சோழ நாட்டுக்கு சோழ மன்னனுக்கும் ஏற்பட்டிருந்த அபாயங்கள் நினைவுக்கு வந்தன. இந்த நிலைமையில் தன்னுடைய கடமை என்ன? இளவரசர் கரிகாலர் கொடுத்த ஓலையை மட்டும் சக்கரவர்த்தியிடம் சேர்ப்பித்து விட்டு தன் கடமை தீர்ந்தது என்று இருந்து விடுவதா? இந்த ராஜகுல தாயாதி காய்ச்சலிலும் பூசலில் தாயாதினாக்க பிரதர்ஸு, அதுக்கப்புறம் கசின்ஸ், அவ பேர் தாயாதின் பேர். பூசலிலும் நாம் எதற்காக தலையிட்டு கொள்ள வேண்டும்? சோழ நாட்டு சிம்மாசனத்துக்கு யார் வந்தால் தான் நமக்கு என்ன? பார்க்க போனால் நம்முடைய குலத்தின் பூர்வீக பகைவர்கள் தானே இவர்கள். சோழர்களும் கங்கர்களும் வைதும்பர்களும் சேர்ந்து கொண்டுதானே வான கோப்பாடி ராஜ்யமே இல்லாதபடி செய்து விட்டார்கள். இன்றைக்கு ஆதித்த கரிகாலர் நம்மிடம் அன்பாக இருந்ததினால் அந்த அநீதி எல்லாம் மறைந்து போய்விடுமா? சேச்சே, அந்த பழைய சம்பவங்களை அநீதி என்று எப்படி சொல்ல முடியும்? அரசர்கள் என்றால் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவது இயற்கை. அதுபோலவே வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருவது இயற்கை. வென்றவர்கள் மீது தோற்றவர்கள் கோபம் கொள்வதில் என்ன பயன்? நம்முடைய மூதாதைகள் நல்ல நிலைமையில் இருந்தபோது அவர்களும் மற்ற அரசர்களை கதிகலங்கத்தானே அடித்தார்கள். அடியோடு அழித்து விடத்தானே பார்த்தார்கள். அது என்ன பாடல்? இப்போது ஞாபகம் வந்துவிட்டது. சேனை தழையாக்கி செங்குருதி நீர்த்தேக்கி ஆனை மிதித்த அருஞ்சேற்றில் மானபரன் பாவேந்தர் தம்மேந்தன் வாணன் பறித்து நட்டான் மூவேந்தர் தங்கள் முடி. இப்படியெல்லாம் போர்க்களத்தில் கொடூரமான காரியங்களை நம் முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். போர்க்களத்தில் தோற்றவர்களின் கதி எப்போதும் அதோகதிதான். ராமரைப் போலவும் தர்மபுத்திரரைப் போலவும் எல்லா அரசர்களும் கருணை வள்ளல்களாக இருந்துவிட முடியுமா? அப்படி அவர்கள் இருந்தபடினால் தான் காட்டுக்கு போய் திண்டாடினார்கள். வீரபுருஷர்களாயிருந்தும் வீரர்களின் துணையிருந்தும் வெகுவாக கஷ்டப்பட்டார்கள். ராஜரீகத்தில் கருணை என்பதே கூடாது. பார்க்கப்போனால் சோழ குலத்தவர்கள் சிறிது கருணை உள்ளவர்கள் என்றே சொல்ல வேண்டும். எதிரிகளையும் முடியுமானால் நண்பர்களாக்கி கொள்ளவே பார்க்கிறார்கள். அதற்காக குலம் விட்டு குலம் கல்யாணம் சம்பந்தமும் செய்து கொள்கிறார்கள். சுந்தர சோழரின் தந்தை அரிஞ்சய சோழர் வைதும்பராயன் மகளை திருமணம் செய்து கொள்ளவில்லையா? அழகுக்கு பெயர் போன அந்த கல்யாணியின் மகனாயிருப்பதினால் சுந்தர சோழரும் அவருடைய மக்களும் கூட சௌந்தரியத்தில் சிறந்து விளங்குகிறார்கள். சௌந்தரியம்னா அழகு. அழகி என்றதும் அந்த குடந்தை நகரத்து மங்கை அரசியலாற்றங்கரை பெண்மணியின் நினைவு வருகிறது. நினைவு புதிதாக எங்கிருந்தோ வந்துவிடவில்லை. அவனுடைய உள்ளத்துக்குள்ளேயே கனிந்து கொண்டிருந்த நினைவுதான். வந்தியத்தேவனுடைய வெளிமனம் சோழ நாட்டின் இயற்கை வளங்களை பற்றியும் ராஜரீக குழப்பங்களை பற்றியும் எண்ணிக்கொண்டிருக்கையில் அவனுடைய உள்மனம் அந்த மங்கையின் இடத்திலேயே ஈடுபட்டிருந்தது. இப்போது உள்மனம் வெளிமனம் இரண்டும் ஒத்து அம்மங்கையை குறித்து பட்டவர்தனமாக சிந்திக்கத் தொடங்கின. பிறகு வெளியில் எந்த அழகான இயற்கை பொருளை பார்த்தாலும் அந்த மங்கையின் அவயங்களுடன் ஒப்பிடத் தோன்றியது. வழுவழுப்பான மூங்கிலை பார்த்ததும் அவளுடைய தோள்கள் நினைவுக்கு வந்தன. ஓடைகளில் மண்டி கிடந்த குவளை மலர்கள் அவளுடைய கண்களுக்கு
உவமையாயின. உவமையினாக்க இது எக்ஸாம்பிள். பங்கஜ மலர்கள் அவளுடைய தங்க முகத்துக்கு இணைதானா என்ற ஐயம் தோன்றியது. நதியோர மரங்களில் குலுங்கி கொண்டிருந்த மலர்களில் வண்டுகள் செய்த ரீங்காரத்தை அவள் குரலின் ஒலிக்கு உவமை சொல்வது சரியாகுமா? இப்படியெல்லாம் கவிகள் கற்பித்திருக்கிறார்களே தவிர உண்மையில் இவையெல்லாம் எங்கே? அந்த மங்கையின் சௌந்தரியம் எங்கே? சௌந்தரியம்னா பியூட்டி. அவளுடைய திருமுகத்தை பார்த்தபோது மெய் சிலிர்த்ததே. இப்போது நினைத்து பார்க்கும்போது மெய் சிலிர்த்ததுன்னா கூஸ் பம்பிள்ஸ் வருதே அப்படிங்கிறான். இப்போது நினைத்து பார்க்கும்போது கூட நெஞ்சு விம்முகிறதே. இந்த பூக்களையும் வண்டுகளையும் பார்த்தால் அத்தகைய மெய்சிலிர்ப்பு உண்டாகவில்லையே. அந்த மங்கை ஜோதிடர் வீட்டில் பார்த்தவள், ஆற்றங்கரையில் பேசியவள், அவள் முகம் யாருடைய ஜாடையாக இருக்கிறது? அப்படியும் இருக்கலாமோ? பைத்தியக்காரத்தனம். ஒரு நாளும் அப்படி இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? ஒருவேளை அவ்விதம் இருந்தால் நம்மை போன்ற அறிவீனன் வேறு யாரும் இல்லை, நம்மை போன்ற துரதிருஷ்டசாலியும் இல்லை. இலங்கை முதல் விந்திய பர்வதம் வரையில் எந்த பெண்ணரசியின் புகழ் பறந்து விரிந்து கிடக்கிறதோ அவளிடம் நாம் எப்பேற்பட்ட காட்டுமிராண்டை போல் நடந்து கொண்டோம். அப்படி இருக்கவே இருக்காது. நாளைக்கு அவளிடம் எப்படி இளவரசரின் ஓலையுடனே சென்று முகத்தை காட்ட முடியும்? இப்படியாக என்னவெல்லாமோ வானத்தையும் பூமியையும் சேர்த்து எண்ணமிட்டு கொண்ட வந்தியத்தேவன் காவேரி கரையோடு வந்து திருவையாற்றை அடைந்தான். அந்த ஊரின் வளமும் அழகும் அவன் உள்ளத்தை கொள்ளை கொண்டன. அது திருவையாறுதான் என்று கேட்டு தெரிந்து கொண்டான். அந்த அற்புத கஷேத்திரத்தின் மகிமையை பற்றி அவன் கேள்விப்பட்டிருந்ததெல்லாம் உண்மைக்கு கொஞ்சம் குறைவாகவே தோன்றியது. ஞானசம்பந்தர் தேவாரத்தில் உள்ள வர்ணனை இங்கே அப்படியே தத்ரூபமாய் காண்கிறது. 300 ஆண்டு காலத்தில் மாறுதல் ஒன்றுமே இல்லை. அதோ காவேரியின் கரையில் உள்ள மரங்கள் என்ன செழிப்பாய் வளர்ந்திருக்கின்றன. பலா மரங்களில் எவ்வளவு பெரிய பெரிய பலாக்காய்கள் தொங்குகின்றன. இந்த மாதிரி தொண்டை மண்டலத்தில் எங்கும் பார்க்கவே முடியாதுதான். ஆஹா, வளமான இடங்களுக்கென்று குரங்குகள் எங்கிருந்து வந்து விடுகின்றன. அவை கிளைக்கு கிளை தாவுவது எவ்வளவு அழகாக இருக்கிறது. சம்பந்த பெருமான் என்ன சொல்லி இருக்கிறார்? ஞானசம்பந்தரை பற்றி சொல்கிறார். இதோ ஞாபகம் வருகிறது. திருவையாற்று வீதி முனை அரங்கங்களில் பெண்கள் நடனம் ஆடுகிறார்கள். இந்த ஆடலுக்கேற்ற பாடலோடு மத்தள சத்தமும் முழங்குகிறது. அந்த முழக்கத்தை கேட்டு குரங்குகள் மேகங்களின் கர்ஜனை என்று எண்ணி உயர்ந்த மரங்களின் உச்சாணி கிளைகளில் ஏறி மழை வருமா என்று வானத்தை பார்க்கின்றன. அடடா, இன்றைக்கும் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது. உயர்ந்த மரங்களில் உச்சாணி கிளைகளில் குரங்குகள் ஏறுகின்றன. அது மட்டுமா, ஆடல் பாடல்களுக்குரிய இனிய சத்தங்களும் ஊருக்குள்ளிருந்து வருகின்றன. யாழ், குழல், முழவு, தன்னுமை முதலிய கருவிகளுடன் இதெல்லாம் வாத்திய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், தன்னுமை முதலிய கருவிகளின் ஒலியுடன் சதங்கை சத்தமும் சேர்ந்து ஒலிக்கிறது. இங்கே ஆடுகிறவர்கள் கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் ஆடியவர்களைப் போல் குறவை கூத்தர்கள் அல்ல. ஆஹா, இங்கே கேட்பது பண்பட்ட இனிய கானம். ரொம்ப நாகரிகமாக ஆடுறாவாளான்னு சொல்கிறார். கலைச்சிறப்பு வாய்ந்த பரதநாட்டியம் ஆடுவோரின் சதங்கை ஒலி, அதோ ஆட்டி வைக்கும் நடன ஆசிரியர்கள் கையில் பிடித்த கோலின் சத்தம் கூட சேர்ந்து வருகிறது. கோலோட கோல்வளையார் கூத்தாட குவிமுகையர் முகத்தினின்று செயலோட சிலையாட சேயிழை சேயிழையார் நடமாடும் திருவையாரே. ஆஹா, சம்பந்த சுவாமிகள் சிறந்த சிவபக்தர், அதை காட்டிலும் சிறந்த ரசிகர். அவர் அன்றைக்கு வர்ணனை செய்தபடியே இன்றைக்கும் இந்த திருவையாறு விளங்குகிறதே. இப்படிப்பட்ட ஊரில் ஒரு நாள் தங்கி ஆடல் பாடல் வினோதங்களை பார்த்துவிட்டு ஐயாரப்பனையும் அறம் வளர்த்த நாயகி அம்மனையும் தரிசித்து விட்டுத்தான் போக வேண்டும். அடடா, காவேரியின் கரையில் எத்தனை பக்தர்கள் உட்கார்ந்து அனுஷ்டானம் செய்கிறார்கள். பட்டை பட்டையாக அவர்கள் திருநீர் அணிந்திருப்பது எவ்வளவு கலையா இருக்கிறது. சில சமயம் ஆடல் பாடல் ஒலிகளை அமுக்கிக் கொண்டு நமச்சிவாய மந்திரத்தின் ஒலி கேட்கிறதே. அதோ சம்பந்தரின் தேவாரத்தையே யாரோ இனிய குரலில் அருமையாக பாடுகிறார்களே. இசைக்கும் கலைக்கும் என்றே இறைவன் பணித்த ஊர் இந்த திருவையாறு போலும். இந்த ஊரில் கட்டாயம் ஒரு நாள் தங்கி பார்த்துவிட்டுத்தான் போக வேண்டும். தஞ்சாவூருக்கு அவசரமாக போய்த்தான் என்ன பயன்? கோட்டைக்குள் பிரவேசிக்க முடிகிறதோ என்னமோ. அப்படி பிரவேசித்தாலும் மகாராஜாவின் பேட்டி கிடைக்குமா? மகாராஜாவைத்தான் 2 பழுவேட்டரையர்கள் பழுவேட்டரையர்களுமாக சேர்ந்து சிறையில் வைத்திருப்பது போல் வைத்திருக்கிறார்களாமே. காவேரியின் வடகரைக்கு போக வேண்டியதுதான். இந்த முடிவுக்கு வந்தியத்தேவன் வந்துவிட்ட தருணத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. மேற்கு திசையிலிருந்து காவேரி கரையோடு ஒரு பல்லக்கு வந்தது. பல்லக்குக்கு முன்னாலும் பின்னாலும் சில காவல் வீரர்களும் வந்தார்கள். வந்தியத்தேவனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் தோன்றியது. பல்லக்கு அருகில் வருகிற வரையில் அங்கேயே நின்று காத்து கொண்டிருந்தான். அவன் நினைத்தபடியே இருந்தது. பல்லக்கை மூடியிருந்த வெளித்திரையில் பனை மரத்தின் லட்சண சித்திரம் காணப்பட்டது. சிம்பல், இலச்சின்ன சிம்பல். ஆஹா, கடம்பூரிலிருந்து வருகிற பல்லக்குத்தான் இது. நாம் குடந்தை வழியாக வரை இவர்கள் வேறொரு வழியில் வந்திருக்கிறார்கள். ஆனால் பழுவேட்டரையரை காணோம்.
அவர் வேறு எங்கேயாவது வழியில் தங்கிவிட்டார் போலும். பல்லக்கு தஞ்சாவூர் இருந்த தென் திசையை நோக்கி திரும்பியது. அவ்வளவுதான். வந்தியத்தேவன் திருவையாற்றில் தங்கும் எண்ணத்தை விட்டுவிட்டான். அந்த பல்லக்கை பின்தொடர்ந்து செல்ல தீர்மானித்தான். என்ன நோக்கத்துடன் அப்படி தீர்மானித்தான் என்றால் அது அச்சமயம் அவனுக்கே தெரிந்திருக்கவில்லை. பல்லக்கில் வீற்றிருப்பது மதுராந்தக தேவர் என்று மட்டும் அவனுக்கு நிச்சயமாய் தெரிந்தது. அவர் மேல் ஏற்பட்டிருந்த அருவருப்பு மேலும் சிறிது வளர்ந்தது. ஆனாலும் பல்லக்கை தொடர்ந்து கொஞ்ச தூரம் போனால் ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏற்படலாம். பல்லக்கை சுமப்பவர்கள் அதை கீழே வைக்கலாம். ஏதேனும் ஒரு காரணத்துக்காக இளவரசர் மதுராந்தகர் வெளிப்பட்டு வரலாம். அச்சமயம் அவருடன் பழக்கம் செய்து கொள்ளலாம். அது தஞ்சாவூர் கோட்டைக்குள் பிரவேசிக்கவும் சக்கரவர்த்தியை பார்க்கவும் பயன்படலாம். அதற்கு தகுந்தபடி ஏதாவது கொஞ்சம் பேசி வேஷம் போட்டால் போகிறது. தந்திர மந்திரங்களை கையாளாவிட்டால் எடுத்த காரியம் கைகூடாது அல்லவா? அதிலும் இராஜாங்க காரியங்களில். எனவே பல்லக்கையும் பரிவாரங்களையும் முன்னால் போகவிட்டு சற்று பின்னாலேயே வந்தியத்தேவன் போய்கொண்டிருந்தான். ஆனால் அவன் எதிர்பார்த்த சந்தர்ப்பம் ஒன்றும் கிட்டவில்லை. காவேரிக்கும் தஞ்சாவூருக்கும் மத்தியிலிருந்து மற்றும் 4 நதிகளை கடந்தாகிவிட்டது. அப்படியும் பல்லக்கு கீழே வைக்கப்படவில்லை. ஒரே மூச்சாக போய்கொண்டிருந்தது. அதோ சற்று தூரத்தில் தஞ்சை கோட்டை மதிலும் வாசலும் தெரிய தொடங்கிவிட்டன. கோட்டைக்குள் பல்லக்கு போய்விட்டால் அப்புறம் அவன் எண்ணம் கைகூட போவதில்லை. அதற்குள் தைரியமாகவும் துணிச்சலாகவும் ஏதேனும் ஒன்று செய்தாக வேண்டும். என்னதான் வந்துவிடும், தலையா போய்விடும். அப்படி போனால் தான் போகிறது. எடுத்த காரியத்தை முடிக்காமல் உயிரோடு திரும்பி போவதில் என்ன லாபம்? இதற்கெல்லாம் அடிப்படையில் மதுராந்தக தேவர் பேரில் வந்தியத்தேவனுக்கு கோபம் வேறு. பல்லக்கின் மூடுதுறையை கிழித்தெறிந்து உள்ளே இருப்பது பெண்ணல்ல, மீசை முளைத்த ஆண் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவன் கை ஊறியது. அவன் உள்ளம் துடிதுடித்தது. இதற்கு என்ன வழி என்று அவன் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கையில் பல்லக்கோடு சென்ற பரிவாரங்களில் ஒருவன் சற்று பின்தங்கி வந்தியத்தேவனை உற்று நோக்கினான். நீ யாரப்பா? திருவையாற்றிலிருந்து எங்களை ஏன் தொடர்ந்து வருகிறாய் என்று கேட்டான். நான் உங்களை தொடர்ந்து வரவில்லை ஐயா, தஞ்சாவூருக்கு போகிறேன். இந்த சாலை தானே தஞ்சாவூருக்கு போகிறது என்றான் வந்தியத்தேவன். இந்த சாலை தஞ்சாவூருக்குத்தான் போகிறது. ஆனால் இதில் முக்கியமானவர்கள் மட்டுமே போகலாம். மற்றவர்களுக்கு வேறு சாலை இருக்கிறது என்றான் வீரன். அப்படியா? ஆனால் நானும் ரொம்ப முக்கியமான மனுஷன்தான் என்றான் வந்தியத்தேவன். அதை கேட்ட அவ்வீரன் புன்னகை செய்துவிட்டு தஞ்சைக்கு எதற்காக போகிறாய் என்றான். என் சித்தப்பா தஞ்சையில் இருக்கிறார், அவருக்கு நோய் என்றறிந்து பார்க்கப் போகிறேன் என்று கூறினான் வந்தியத்தேவன். உன் சித்தப்பா தஞ்சையில் என்ன செய்கிறார்? அரண்மனையில் உத்தியோகம் பார்க்கிறாரா? இல்லை, சத்திரத்தில் மணியக்காரராயிருக்கிறார். ஓஹோ, அப்படியா? சரி, எங்களுக்கு முன்னால் நீ போவதுதானே, ஏன் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறார்? குதிரை களைத்து போயிருக்கிறது ஐயா, அதனால்தான். இல்லாவிடில் உங்கள் முதுகை பார்த்து கொண்டே வருவதில் எனக்கு என்ன திருப்தி? இப்படி பேசிக்கொண்டே வந்தியத்தேவன் பல்லக்கின் அருகில் வந்து விட்டான். உடனே அவன் மூளையை விரட்டி கண்டுபிடிக்க முயன்ற உபாயமும் புலப்பட்டு விட்டது. உபாயம்னா ஐடியா. குதிரையை கால்களால் அமுக்கி முக கயிற்று இழுத்து பல்லக்கின் பின்தண்டை தூக்கியவர்களின் பேரில் விட்டடித்தான். அவர்கள் பயத்துடன் திரும்பி பார்த்தார்கள். வந்தியத்தேவன் உடனே மகாராஜா, பல்லக்கு தூக்கும் ஆட்கள் என் குதிரையை இடிக்கிறார்கள், ஐயோ ஐயோ என்று கத்தினான். பல்லக்கை மூடியிருந்த திரை சலசலத்தது. 22வது சாப்டர். வேளக்காரப்படை. முதலில் பல்லக்கின் வெளிப்புற திரை பனைமரச் சின்னம் உடைய துணி திரை விலகியது. பின்னர் உள்ளிருந்த பட்டுத்திரையும் நகரத் தொடங்கியது. முன்னொரு தடவை வல்லவராயன் பார்த்தது போன்ற பொன் வண்ண கையும் தெரிந்தது. வந்தியத்தேவன் இனி தான் குதிரை மேலிருப்பது தகாது என்று எண்ணி ஒரு நொடியில் கீழே குதித்தான். சிவிகையின் அருகில் ஓடி வந்து இளவரசே, பல்லக்கு சுமக்கும் ஆட்கள் என்று சொல்லிக்கொண்டே அண்ணாந்து பார்த்தான். மீண்டும் உற்று பார்த்தான். கண்ணிமைகளை மூடி திறந்து மேலும் மேலும் பார்த்தான். பார்த்த கண்கள் கூசின. பேசிய நாக்கு குழறியது. தொண்டையில் திடீரென்று ஈரம் வற்றியது. இல்லை, தாங்கள் பழுவூர் இரவலசி, உங்கள் ஆட்களின் குதிரை என் பல்லக்கை இடித்தது என்று உளறி கொட்டினான். இதெல்லாம் கண்மூடி திறக்கும் நேரத்துக்குள் நடந்தது. பல்லக்கின் முன்னும் பின்னும் சென்ற வேல் வீரர்கள் ஓடி வந்து வல்லவரையனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்படி அவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் என்பது வல்லவரையனுக்கு தெரிந்தது. அவனுடைய கையும் இயல்பாக ஒரே வாரிடம் சென்றது. ஆனால் கண்கள் மட்டும் பல்லக்கின் பட்டுத்திரையின் மத்தியில் ஒளிர்ந்த மோகனாங்கியின் சந்திரபிம்ப வதனத்தினின்றும் அவனால் அகற்ற முடியவில்லை. ஆம், வல்லவரையன் எதிர்பார்த்ததுக்கு மாறாக இப்போது அப்பல்லக்கில் அவன் கண்டது ஒரு நிஜமான பெண்ணின் வடிவம்தான். பெண் என்றாலும் எப்படிப்பட்ட பெண்? பார்த்தவர்களை பைத்தியமாக அடிக்கக்கூடிய இத்தகைய பெண்ணழகு இவ்வுலகில் இருக்கக்கூடும் என்று வந்தியத்தேவன் எண்ணியதே இல்லை. நல்ல வேளையாக அதே நிமிஷத்தில் வந்தியத்தேவனுடைய மூளை நரம்பு ஒன்று அசைந்தது. அதிசயமான ஒரு எண்ணம் அவன் உள்ளத்தில் உதயமாயிற்று. அதை உபயோகித்துக் கொள்ள தீர்மானித்தான். ஒரு பெருமுயற்சி செய்து தொண்டையை கனைத்து நாவிற்கு பேசும் சக்தியை வரவழைத்து கொண்டு மன்னிக்க வேண்டும். தாங்கள் பழுவூர் இளையராணிதானே, தங்களை பார்ப்பதற்காகத்தான் இத்தனை தூரம் வந்தேன் என்றான். பழுவூர் இளையராணியின் பால்வடியும் முகத்தில் இளநகை அரும்பியது. அதுகாரம் குவிந்திருந்த தாமரை மொட்டு சிறிது விரிந்தது. உள்ளே பதிந்திருந்த வெண்முத்து வரிசையை லேசாக புலப்படுத்தியது. அந்த புன்முருளின் காந்தி நமது இளம் வீரனை திக்குமுக்காடி திணறச் செய்தது.
அவன் அருகில் வந்து நின்ற வீரர்கள் தங்கள் எஜமானியின் கட்டளைக்கு எதிர்பார்த்து காத்திருந்ததாக தோன்றியது. அந்த பெண்ணரசி கையினால் ஒரு சமிஞ்ஞென ஒரு சிக்னல் காட்டுறார். அவர்கள் உடனே அகன்று போய் சற்று தூரத்தில் விலகி நின்றார்கள். 2 வீரர்கள் பல்லக்கின் மீது மோதிக்கொண்டு நின்ற குதிரையை பிடித்து கொண்டார்கள். பல்லக்கில் இருந்த பெண்ணரசி வந்தியத்தேவனை நோக்கினாள். வந்தியத்தேவனுடைய நெஞ்சில் 2 கூரிய வேல் முனைகள் பாய்ந்தன. ஆம், நான் பழுவூர் இளையராணிதான் என்றாள் அப்பெண்மணி. இவளுடைய குரலில் அத்தகைய போதை தரும் பொருள் என்ன கலந்திருக்க முடியும்? ஏன் இக்குரலை கேட்டு நமது தலை இவ்விதம் கிறுகிறுக்க வேண்டும்? சற்று முன்னால் நீ என்ன சொன்னாய்? ஏதோ முறையிட்டாயே சிவிகை சுமக்கும் ஆட்களை பற்றி. காசிப்பட்டின் மென்மையும் கள்ளின் போதையும் காட்டுத்தேனின் இனிப்பும் கார்காலத்து மின்னலின் ஜொலிப்பும் ஒரு பெண் குரலில் கலந்திருக்க முடியுமா? அவ்விதம் இதோ கலந்திருக்கின்றனவே. பல்லக்கை கொண்டு வந்து அவர்கள் உன் குதிரை மீது மோதினார்கள் என்றா சொன்னாய்? பழுவூர் ராணியின் பவளை இதழ்களில் தவந்த பரிகாச புன்னகை அந்த வேடிக்கையை அவள் நன்கு ரசித்ததாக காட்டியது. இதனால் வந்தியத்தேவன் சிறிது துணிச்சல் அடைந்தான். ஆம் மகாராணி, இவர்கள் அப்படித்தான் செய்தார்கள். என் குதிரை மிரண்டு விட்டது என்றான். நீயும் மிரண்டு போய்தான் இருக்கிறாய். துர்க்கையம்மன் கோயில் பூசாரியிடம் போய் வேப்பிலை அடிக்க சொல்லி பயம் தெளியட்டும். இதற்குள் வந்தியத்தேவனுடைய பயம் நன்கு தெளிந்து விட்டது. அவனுக்கு சிரிப்பு கூட வந்துவிட்டது. பழுவூர் ராணியின் முகபாவம் இப்போது மாறிவிட்டது. குறுநகையின் நிலவு கோபக்கனலாயிற்று. வேடிக்கை அப்புறம் இருக்கட்டும், உண்மையை சொல். எதற்காக பல்லக்கின் மேல் குதிரையை கொண்டு வந்து மோதி நிறுத்தினாய்? இதற்கு தக்க மறுமொழி சொல்லித்தான் ஆக வேண்டும். சொல்லாவிட்டால் நல்ல வேளையாக ஏற்கனவே அந்த மறுமொழி வந்தியத்தேவன் உள்ளத்தில் உதயமாகி இருந்தது. சற்று தனிந்த குரலில் பிறர் கேட்கக்கூடாது என்று வேண்டுமென்றே தனித்த அந்தரங்கம் பேசும் குரலில், தேவி, நந்தினி தேவி, ஆழ்வார்க்கடியார் அவர்தான் திருமலையப்பர் தங்களை சந்திக்கும்படி சொன்னார். அதற்காகவே இந்த சூழ்ச்சி செய்தேன், மன்னிக்க வேண்டும் என்றான். இவ்விதம் சொல்லிக்கொண்டே பழுவூர் ராணியின் முகத்தை வந்தியத்தேவன் கூர்ந்து கவனித்தான். தன்னுடைய மறுமொழியினால் என்ன பயன் விளையப் போகிறதோ என்னும் ஆவலுடன் பார்த்தான். கனி மரத்தின் மேல் கல் எறிவது போன்ற காரியம்தான். கனி விழுமா, காய் விழுமா, எரிந்த கல் திரும்பி விழுமா, அல்லது எதிர்பாராத இடி ஏதாவது விழுமா? பழுவூர் ராணியின் கரிய புருவங்கள் சிறிது மேலே சென்றன. கண்களில் வியப்பும் ஐயமும் தோன்றின. மறுகணத்தில் அந்த பெண்ணரசி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாள். சரி, நடுச்சாலையில் நின்று பேசுவது உசிதமல்ல. நாளைக்கு நம் அரண்மனைக்கு வா, எல்லா விஷயமும் அங்கே விவரமாக சொல்லிக் கொள்ளலாம் என்றாள். வந்தியத்தேவனுடைய உள்ளம் பூரித்தது. நினைத்த காரியம் வெற்றி பெற்றுவிடும் போல் காண்கிறது. ஆனால் 3/4 கிணறு தாண்டி பயனில்லை. மற்ற கால் பங்கு கிணற்றையும் தாண்டியாக வேண்டும். தேவி தேவி, கோட்டைக்குள் என்னை விடமாட்டார்களே, அரண்மனைக்குள்ளும் விடமாட்டார்களே, என்ன செய்வது என்று பரபரப்புடன் சொன்னான். பழுவூர் ராணி உடனே பல்லக்கில் தன் அருகில் கிடந்த ஒரு பட்டு பையை திறந்து அதற்குள் இருந்து ஒரு தந்த மோதிரத்தை எடுத்தாள். தந்தம்னா அது யானையோட அந்த டஸ்க் இருக்குல்ல, அது. இதை காட்டினால் கோட்டைக்குள்ளும் விடுவார்கள், நம் அரண்மனைக்குள்ளும் விடுவார்கள் என்று சொல்லிக்கொண்டே கொடுத்தாள். வந்தியத்தேவன் அதை ஆவலுடன் வாங்கி கொண்டான். ஒரு கணம் பனை லட்சினை முறித்து அந்த தந்த மோதிரத்தை பார்த்தான். மறுபடி நிமிர்ந்து ராணிக்கு வந்தனம் கூற எண்ணிய போது பல்லக்கின் திரைகள் மூடிக்கொண்டிருந்தன. ஆஹா, பூரணச்சந்திரனை ராகு கவ்வும் போது சிறிது சிறிதாக கவ்வுகிறது. ஆனால் இந்த பல்லக்கின் திரைகள் அந்த பேசும் நிலா மதியத்தை ஒரு நொடியில் கபலீகரம் செய்து விட்டனவே. இனியாவது என்னை பின்தொடர்ந்து வராதே, அபாயம் நேரும், நின்று மெதுவாக வா என்று பல்லக்கு திரைக்குள் இருந்து பட்டு போன்ற குரல் கேட்டது. பிறகு பல்லக்கு நகர்ந்தது. வீரர்கள் முன்போலவே அதன் முன்னும் பின்னும் சென்றார்கள். வந்தியத்தேவன் குதிரையின் தலைக்கயிற்றை பிடித்துக்கொண்டு சாலையோரமாக ஒதுங்கி நின்றான். பழுவூர் ஆட்களில் தன்னை அணுகி வந்து பேசியவன் 2-3 தடவை திரும்பி திரும்பி பார்த்ததை அவனுடைய கண்கள் கவனித்து உள்மனதுக்கு செய்தி அனுப்பின. ஆம், அவனுடைய வெளிமனம் பல்லக்கில் இருந்த பழுவூர் ராணியின் மோகன வடிவத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. இத்தனை நேரம் கண்டது கேட்டது எல்லாம் உண்மைதானா, அல்லது ஒரு மாய மனோகர கனவா? இப்படியும் ஒரு அழகி, ஒரு சௌந்தரிய வடிவம் இந்த பூ உலகில் இருக்க முடியுமா? ரம்பை, ஊர்வசி, மேனகை என்றெல்லாம் தேவமாதர்கள் இருப்பதாக புராணங்களில் சொல்வதுண்டு. அவர்களுடைய அழகு முற்றும் துறந்த முனிவர்களின் தவத்தையும் பங்கம்னா அதை கூட குற்றம்னு அர்த்தம் செய்ததாக கேட்டதுண்டு. ஆனால் இந்த உலகத்தில் பெரிய பழுவேட்டரையர் இந்த மோகினியின் காலடியில் அடிமை பூண்டு கிடப்பதாக நாடு நகரங்களில் பேசுவதெல்லாம் உண்மையாகவே இருக்கலாம். இருந்தால் அதில் வேப்பு ஒன்றும் இராது. நரை திரை மூப்பு கண்டவரும் தேகமெல்லாம் போர்க்காயங்களுடன் கடூரமான தோற்றம் கொண்டவருமான பழுவேட்டரையர் எங்கே? சுகுமாரியும் கட்டழகியுமான இந்த இளம் மங்கை எங்கே? இவளுடைய ஒரு புன்னகையை பெறுவதற்காக அந்த கிழவர் என்ன காரியம்தான் செய்ய மாட்டார்? வெகு நேரம் சாலை ஓரத்தில் என்று இவ்வித சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்த பிறகு வந்தியத்தேவன் குதிரை மேல் ஏறிக்கொண்டு மெல்ல மெல்ல அந்த தஞ்சை கோட்டையை நோக்கி செலுத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் பிரதான கோட்டை வாசலை அடைந்தான். கோட்டைக்கு சற்று தூரத்திலேயே நகரம் ஆரம்பமாகி இருந்தது. விதவிதமான பண்டங்கள் விற்கும் கடை வீதிகளும் பல வகை தொழில்களில் ஈடுபட்டிருக்கும் மக்கள் வாழும் தெருக்களும் கோட்டையை சுற்றி அடுக்கடுக்காக அமைந்திருந்தன.
வீதிகளில் போவோரும் வருவோரும் பண்டங்கள் வாங்குவோரும் விலை கூறுவோரும் மாடு பூட்டிய வண்டிகளும் குதிரை பூட்டிய ரதங்களும் நிறைந்து எங்கும் ஒரே கலகலப்பாய் இருந்தது. அந்த வீதிகளுக்குள்ளே புகுந்து சென்று சோழ நாட்டு புதிய தலைநகரத்தில் வாழும் மக்களையும் அவர்கள் வாழும் விதத்தையும் பார்க்க வந்தியத்தேவனுக்கு மிக்க அவலாயிருந்தது. ஆனால் அதற்கெல்லாம் இப்போது அவகாசம் இல்லை, டைம் இல்லைங்கிறார். வந்த காரியத்தை முதலில் முடிக்க வேண்டும், வேடிக்கை பார்ப்பதெல்லாம் பிற்பாடு வைத்துக் கொள்ளலாம். இந்த தீர்மானத்துடன் வந்தியத்தேவன் தஞ்சை நகரின் பிரதான வாசலை அணுகினான். முக்கியமான கேட்டை நிறுத்தினான். கோட்டை வாசலின் பிரம்மாண்டமான கதவுகள் அச்சமயம் சாத்தி இருந்தன. வாசலில் நின்ற காவலர்கள் மக்களை ஒதுங்க செய்து வீதி ஓரங்களில் நிற்கும்படி செய்து கொண்டிருந்தார்கள். மக்களும் ஒதுங்கி நின்றார்கள். ஆம், அவரவர்கள் தங்கள் அலுவல்களை பார்த்து கொண்டு போவதற்கு பதிலாக ஏதோ ஊர்வலம் அல்லது பவனி பார்ப்பதற்காக காத்திருப்பவர்களைப் போல் நின்றார்கள். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயோதிகர் எல்லாருமே ஆவலுடன் நின்றார்கள். கோட்டை வாசலுக்கு முன்னால் சிறிது தூரம் வரை வெறுமையாகவே இருந்தது. விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்ள வந்தியத்தேவன் ஆவல் கொண்டான். எல்லோரும் ஒதுங்கி நிற்கும்போது தான் மட்டும் கோட்டை வாசல் காப்பாளரிடம் சென்று முட்டிக்கொள்ள அவன் விரும்பவில்லை. அதிலிருந்து வீண் வாதமும் சண்டையும் மூழலாம். இப்போது தனக்கு காரியம் முக்கியமே தவிர வீரியம் பெரிது அல்ல. வீண் சண்டைகளில் இறங்க இது தருணமில்லை. எனவே வந்தியத்தேவன் கோட்டை வாசலை கவனிக்கக்கூடிய இடத்தில் வீதி ஓரத்தில் ஒதுங்கி நின்றான். பக்கத்தில் கம் என்று மலரின் மனம் வீசியது. திரும்பி பார்த்தான். ஒரு வாலிபன், திருநீறு, ருத்ராட்சம் முதலிய சிவச்சின்னங்கள் தரித்தவன், 2 கைகளிலும் 2 பூக்கூடைகளுடன் நிற்பதை கண்டான். தம்பி, எல்லாரும் எதற்காக வீதி ஓரம் ஒதுங்கி நிற்கிறார்கள்? ஏதாவது ஊர்வலம் வரப்போகிறதா என்ன என்று கேட்டான். தாங்கள் இந்த பக்கத்து மனிதர் இல்லையா ஐயா? இல்லை, நான் தொண்டை நாட்டை சேர்ந்தவன். அதனால் தான் கேட்கிறீர்கள். நீங்களும் குதிரை மேலிருந்து கீழே இறங்கி நிற்பது நல்லது. வாலிபனோடு பேசுவதற்கு சௌகரியமாக இருக்கட்டும் என்று வந்தியத்தேவன் குதிரை மீதிருந்து குதித்தான். தம்பி, எதற்காக என்னை இறங்கச் சொன்னா என்று கேட்டான். இப்போது வேளக்காரப்படை அரசரை தரிசனம் செய்துவிட்டு கோட்டைக்குள்ளிருந்து வரப்போகிறது. அதற்காகத்தான் இத்தனை ஜனங்களும் ஒதுங்கி நிற்கிறார்கள். வேளக்காரப்படை வேடிக்கை பார்க்கத்தானே? ஆமாம், நான் குதிரை மேல் உட்கார்ந்துட்டு பார்த்தால் என்ன? பார்க்கலாம். ஆனால் வேளக்காரப்படை வீரர்கள் உங்களை பார்த்துவிட்டால் ஆபத்து. என்ன ஆபத்து? குதிரையை கொண்டு போய் விடுவார்களா? குதிரையும் கொண்டு போவார்கள், ஆட்களையும் தூக்கி கொண்டு போய் விடுவார்கள். பொல்லாதவர்கள். குதிரையும் ஆளையும் கொண்டு போனால் சும்மா விட்டு விடுவார்களா? விடாமல் என்ன செய்வது? வேளக்கார படையார் வைத்ததே இந்த நகரில் சட்டம். அவர்களை கேள்வி கேட்பார் கிடையாது. பழுவேட்டரையர்கள் கூட வேளக்காரப்படை விஷயத்தில் தலையிடுவதில்லை. இச்சமயத்தில் கோட்டைக்கு உட்புறத்தில் பெரிய ஆர்ப்பாட்ட ஆரவாரங்கள் கேட்டன. நகரம் முழங்கும் சத்தமும், பறைகள் கொட்டும் சத்தம், கொம்புகள் ஊதும் சத்தம், இவற்றுடன் பல 100 மனிதர் குரல்களிலிருந்து எழுந்த வாழ்த்தொலிகளும் கலந்து எதிரொலி செய்தன. வேளக்கார வீரர் படைகளை பற்றி வந்தியத்தேவன் நன்கு அறிந்திருந்தான். பழந்தமிழ் நாட்டில், முக்கியமாக சோழ நாட்டில் இது முக்கிய ஸ்தாபனமாக இருந்து வந்தது. ஸ்தாபனம்னா ஒரு எம்பையர். வேளக்காரர் ஒரு ஆர்கனைசேஷன். வேளக்காரர் என்பவர் அவ்வப்போது அரசு புரிந்த மன்னர்களுக்கு மெய்க்காப்பாளர் போன்றவர். மெய்க்காப்பாளர்னாக்க அது பர்சனல் கார்ட்ஸ். ஆனால் மற்ற சாதாரண மெய்க்காப்பாளருக்கும் இவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இவர்கள் எங்கள் உயிரை கொடுத்தாவது அரசரின் உயிரை காப்போம் என்று சபதம் செய்தவர்கள். தங்கள் அஜாக்கிரதையாலோ தங்களை மீறியோ அரசர் உயிருக்கு அபாயம் நேர்ந்துவிட்டால் துர்க்கையின் சந்நிதியில் தங்களுடைய தலையை தங்கள் கையினாலேயே வெட்டி கொண்டு பலியாவதாக சபதம் எடுத்துக்கொண்டவர்கள். அத்தகைய கடூர சபதத்தை எடுத்துக்கொண்ட வீரர்களுக்கு மற்றவர்களுக்கு இல்லாத சில சலுகைகள் இருப்பது இயல்புதானே. கோட்டை வாசலின் கதவுகள் இரண்டும் படார் படார் என்று திறந்து கொண்டன. முதலில் 2 குதிரை வீரர்கள் வந்தார்கள். அவர்கள் தங்களது வலக்கையில் உயர பறந்த கொடி பிடித்து கொண்டிருந்தார்கள். அந்த கொடியின் தோற்றம் விசித்திரமாக இருந்தது. செந்நிறமான அக்கொடியில் மேலே புலியும் புலிக்கு அடியில் கிரீடமும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. கிரீடம்னா கிரவுன். கிரீடத்துக்கு அடியில் ஒரு பலிப்பீடமும் கழுத்து அறுபட்ட ஒரு தலையும் ஒரு பெரிய பலிக்கத்தியும் காட்சியளித்தன. கொடியை பார்க்க சிறிது பயங்கரமாகவே இருந்தது. கொடி தாங்கிய குதிரை வீரர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய ரிஷபம் 2 பேரிகைகளை சுமந்து கொண்டு வந்தது. 2 ஆட்கள் நின்று பேரிகைகளை முழங்கினார்கள். பேரிகைகள் வந்து அந்த ட்ரம்ஸு, இதெல்லாம் அந்த இந்த வாத்தியங்கள், பெரிய பெரிய சத்தம் மத்தளம், மேளம், அந்த மாதிரி பேரிகைன்னு அர்த்தம். ரிஷபத்துக்கு பின்னால் ரிஷபம்னா மாடு. ரிஷபத்துக்கு பின்னால் சுமார் 50 வீரர்கள் சிறு பறை, பெரும் பறை, தம்பட்டம் ஆகியவற்றை முழக்கி கொண்டு வந்தார்கள். அவர்களை தொடர்ந்து இன்னும் 50 பேர் நீண்டு வளைந்த கொம்புகளை பாம் 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 என்று ஊதிக்கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கும் பின்னால் வந்த வீரர்கள் 1000 பேர் இருக்கலாம். அவர்களில் பெரும்பாலும் பின்வரும் வாழ்த்தொலிகளை இடி முழக்க குரலில் எழுப்பிக் கொண்டு வந்தார்கள். பராந்தக சோழ பூமண்டல சக்கரவர்த்தி வாழ்க, வாழ்க வாழ்க, சுந்தர சோழ மன்னர் வாழ்க, வாழ்க வாழ்க, கோழி வேந்தர் வாழ்க, வாழ்க வாழ்க, தஞ்சையர் கோன் வாழ்க, வாழ்க வாழ்க, வீரபாண்டிய சுரம் இறக்கிய பெருமான் வாழ்க,
வாழ்க வாழ்க. மதுரையும் ஈழமும் தொண்டை மண்டலமும் கொண்ட கோ ராஜகேசரி வாழ்க வாழ்க வாழ்க. கரிகால் வளவன் திருக்குலம் நீடூழி வாழ்க வாழ்க வாழ்க. துர்க்கை மாகாளி பராசக்தி வெல்க வெல்க வெல்க. வீர புலிக்கொடி பாரெல்லாம் பறந்து வெல்க. பாரெல்லாம்னா வேர்ல்டு ஃபுல்லாக. வெல்க வெல்க. வெற்றிவேல் வீரவேல். நூற்றுக்கணக்கான வலியுள்ள குரல்களிலிருந்து எழுந்த மேற்படி கோஷங்கள் கேட்போரை மெய்சிலிர்க்கச் செய்தன. கோட்டை வாசலின் வழியாக வந்தபோது அந்த கோஷங்கள் உண்டாக்கிய துவனினா சத்தம் சேர்ந்து கொண்டன. வீதி ஓரங்களில் நின்ற மக்களில் பலரும் கோஷத்தில் கலந்து கொண்டார்கள். இவ்விதம் தமிழ்நாட்டின் தெய்வமான முருகனுக்கு வேளக்காரன் என்று ஒரு பெயர் உண்டு என்பதை வாசகர்கள் அறிந்திருக்கலாம். பக்தர்களை காப்பாற்றுவதற்காக சபதம் பூண்ட தெய்வம் என்பதால் முருகனுக்கு அப்பெயர் வந்தது என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். இவ்விதம் வேளக்கார படை வீரர்கள் தஞ்சை கோட்டை வாசல் வழியாக வெளிவரத் தொடங்கி வீதி வழியாக சென்று தூரத்தில் மறையும் வரை ஒரே அல்லோல கல்லோலமாக இருந்தது.